ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா 65 மசாலா. இனிமே நம்ம கடையிலே வாங்க தேவையில்ல, ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்லயே அரைச்சிடலாம். ஹோம்மேட் 65 மசாலா. நீங்க இதை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 65 மசாலா, காலிஃப்ளவர், அப்புறம் நீங்க இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் நீங்கள் ப்ரான் எதுக்கு வேணாலும் இந்த 65 மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் 65 இந்த மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன துண்டு, அப்புறம் கல்பாசி 1 ஸ்பூன் வரும், ஸ்டார் 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம் இது ஒரு ஸ்பூனு, அப்புறம் சோம்பு 1.5 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன், தனியா 1.5 ஸ்பூன், அப்புறம் கல்லுப்பு 1.5 ஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 கப்பு, சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் 1/2 கப்பு, கார்ன்ஃபிளவர் 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இந்த எல்லாத்தையுமே அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவு எல்லாத்தையும் தூளெல்லாம் போட்டு ஒன்றா அரைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், கல்லுப்பு, தனியா, பட்டை, லவங்கம், கல்பாசி, ஸ்டார், அன்னாச்சி பூ. இப்ப இத முதல்ல எல்லாத்தையும் தூள் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அந்த எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப மீதி இருக்க இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைக்க போறோம். இப்ப அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இப்ப இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப நீங்க இப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நீங்க தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 அடி அடிச்சு எடுத்து வச்சீங்கன்னா கலர் நல்லா தரும். இல்ல உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்த விருப்பம் இல்லைன்னா கலர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 அடி அடிச்சு எடுத்து வச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க அடிச்சு வைக்கும் போது இயற்கையா கலர் வரும். பட் ஆனா நீங்க அதை 1 மாசத்துக்குள்ள அதை யூஸ் பண்ணி காலி பண்ணிடணும். ஆனா இதே நீங்க கலர் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா 2 மாசம் வரையும் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட இந்த 65 மசாலா ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர், அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னீர், இந்த மாதிரி மஷ்ரூம், என்ன வேணாலும் பேபிகார்ன், இந்த மாதிரி எந்த 65 செய்யணும்னாலும் இந்த பவுடர் நீங்க யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நான்வெஜ்ல நீங்க என்ன வேணாலும் சிக்கன் மட்டன் ப்ரான் இந்த மாதிரி இருக்க 65க்கும் நீங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே நீங்க கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஹோம்மேட் நீங்க வீட்டுல செஞ்சு வச்சிட்டீங்கன்னா 65 மசாலா நீங்க இனிமே வீட்டிலே செஞ்சு அதுல இருந்து நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்கா இருக்கும், சப்போர்ட்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு புது ரெசிபிஸா போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.